முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் போர் விமானங்களுக்கு என்ஜின் வழங்கியது ரஷ்யா. மோடியின் ராஜதந்திரம் தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பீகாரில் 1 அல்லது 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த வேண்டும். தேர்தல் ஆணைய கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும். சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா கூட்டத்தில் ஸ்டாலின் வலியுறுத்தல். அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த பல் மருத்துவ மாணவர் சுட்டுக் கொலை. உடலை தாயகம் கொண்டுவர தெலுங்கானா முதலமைச்சர் நடவடிக்கை. வணக்கம். வணக்கம். பாகிஸ்தானின் JF-17 ஜெட் போர் விமானங்களுக்கு ரஷ்ய என்ஜின் வழங்குவது பிரதமர் திரு மோடியின் ராஜதந்திரம் தோல்வியடைந்து விட்டதையே காட்டுவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில், சீனாவில் தயாரிக்கப்பட்ட இந்த போர் விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படையில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், அண்மையில் நடந்த சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது JF-17 ரக விமானங்கள் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதாக விமானப்படை தளபதி தெரிவித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவின் நம்பகமான நீண்டகால ராணுவ ரீதியான நட்பு நாடான ரஷ்யாவிடம் பாகிஸ்தானுக்கு RD-93 MA வகை என்ஜின்களை வழங்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அதனை கண்டுகொள்ளாமல் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பாகிஸ்தானின் JF-17 வகை போர் விமானங்களுக்கு அந்த என்ஜின்களை ரஷ்யா வழங்கியுள்ளதாகவும், இது குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் திரு ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேரடியாக தலையிட்டும் RD-93 MA வகை என்ஜின்களை வழங்க ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு செய்திகளை அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். நீண்ட கால நம்பகமாக கூட்டாளியான ரஷ்யா இதுபோன்று பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவி செய்வது குறித்து மக்களுக்கு விளக்கமளிக்க மத்திய அரசு கடமைப்பட்டிருப்பதாக திரு ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து X-400 ஏவுகணைகளை இந்தியா தொடர்ந்து வாங்கி வருவதாகவும், Su-57 ரக விமானங்களை வாங்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இது நடந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் நலன் பற்றி கவலைப்படாமல் தனி மனிதரை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட திரு மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மற்றொரு தோல்வி இது என்று திரு ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். உலக தலைவர்களுடன் மாநாட்டில் பங்கேற்பது, அவர்களுடன் மேடையை பகிர்ந்து கொள்வது, கட்டியணைத்து புகைப்படம் எடுப்பது ஆகியவை எந்த பலனையும் தராமல் தோல்வியில் முடிந்துள்ளதாக அவர் சாடியுள்ளார். பாகிஸ்தானை தனிமைப்படுத்த இந்தியாவால் முடியவில்லை என்று திரு ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைக்கு 1 அல்லது 2 கட்டங்களாக மட்டுமே தேர்தல் நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன. அந்த மாநில சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில், கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து உரிய ஆதாரங்களுடன் பெயர் சேர்க்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தேர்தல் நடைமுறைகள் குறித்து அரசியல் கட்சிகள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஸ்வர் குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்வீந்தர் சிங் சாந்து, திரு விவேக் ஜோஷி ஆகியோர் பீகார் சென்றுள்ளனர். நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட 11 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது பீகார் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதால் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதே சமயம் 1 அல்லது 2 கட்டங்களாக மட்டுமே தேர்தல் நடத்த வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. மேலும் சத் பூஜை வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளதால் அதன் பிறகே தேர்தல் நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கேட்டுக்கொண்டன. இறுதி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட 3,66,000 வாக்காளர்கள் யார் யார், அவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், ஏன் அவர்களது பெயர்கள் நீக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ், RJD, CPI, ML கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இறுதி வாக்காளர் பட்டியல் பாஜகவுக்கு ஆதரவாகவே தயாரிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட 30 நாட்களுக்குள் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் முறையீடு செய்ய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமை உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அக்கட்சிகள், நீக்கப்பட்டது குறித்த விவரமே தெரியாமல் அவர்கள் எப்படி மேல்முறையீடு செய்வார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்துகிறது. இதைத் தொடர்ந்து டெல்லி செல்லும் அவர்கள் ஓரிரு நாட்களில் தேர்தல் தேதியை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திராவிடர் கழகத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நிறைவு மாநாடு நேற்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், இந்த மாநாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அல்ல, சுயமரியாதைக்காரன் என்கிற உணர்வோடு கலந்து கொள்வதில் பெருமிதம் அடைவதாக கூறினார். சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சி திராவிடர் கழகம் என்றால் திராவிடர் கழகத்தின் நீட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் தெரிவித்தார். பகுத்தறிவு பரப்புரையை பெரியார் மேற்கொண்ட போது காலணிகள் வீசப்பட்டதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், தற்போது பெரியாரின் சிந்தனை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போற்றப்படுவதாக கூறினார். திருச்சி சிறுகனூரில் உருவாகி வரும் பெரியார் உலகத்திற்கு திமுகவின் 126 எம்எல்ஏக்கள் 31 எம்பிக்களின் ஒரு மாத சம்பளத்தை வழங்குவார்கள் என அவர் தெரிவித்தார். திருச்சி சிறகனூர்ல உருவாக்கிட்டு வர பெரியார் உலகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்களிக்காம இருக்க முடியுமா? திமுகவோட 126 எம்எல்ஏக்கள் 31 எம்பிக்கள் ஆகியோரோட ஒரு மாத சம்பளத்தை சேர்த்து கொடுப்போம். எங்க எல்லாரோட ஒரு மாத சம்பளம் சுமார் 1.5 கோடி ரூபாய். அந்த பணத்தை பெரியார் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கொடுக்கறதுல நாங்க எல்லாரும் பெருமை அடைகிறோம் ஐயா, பெருமை அடைகிறோம் ஐயா. திராவிட மாடல் அரசு அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி உள்ளதாகவும் ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கின்ற காலனி என்ற சொல்லை அகற்றியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சாதி பெயர்களின் இறுதி எழுத்து ஆர் என முடிவடையும்படி மாற்றம் செய்து மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்ய வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். திமுகவை பிடிக்காது என்று சிலர் சொல்வதன் பொருள் ஒடுக்கப்பட்ட வீட்டு குழந்தைகள் படிப்பது பிடிக்காது, இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, நாம் தலை நிமிர்ந்து நடப்பது பிடிக்காது என்று அவர் தெரிவித்தார். 100 ஆண்டுகளில் சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர்வை பறிக்கின்ற சூழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அறிவியலை பின்னுக்கு தள்ளி பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று அவர் கூறினார். திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணலாம்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. கொள்கையற்ற அதிமுகவினால் 10 ஆண்டுகள் பாழான தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவுடன் மீட்டெடுத்து இந்த 4 ஆண்டுகளில் வளப்படுத்தி இருப்பதாகவும் அதனை கபலீகரம் செய்ய பாஜகவும் அதிமுகவும் துடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, திராவிடர் கழகம் சீட்டு கேட்கும் இயக்கம் அல்ல என்றும் திமுகவை ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர வைக்க 234 தொகுதிகளிலும் 90 நாட்கள் பிரச்சார பயணம் செய்ய உள்ளதாகவும் கூறினார். அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த முதுநிலை பல் மருத்துவ மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 28 வயதான சந்திரசேகர் போலே இளநிலை பல் மருத்துவ படிப்பை முடித்துள்ளார். பின்னர் உயர் படிப்புக்காக அமெரிக்காவின் டல்லாஸுக்கு 2023ஆம் ஆண்டு சென்றுள்ளார். 6 மாதங்களுக்கு முன்பு முதுநிலை படிப்பை முடித்த அவர் வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். எரிவாயு நிரப்பும் பங்க் ஒன்றில் பகுதி நேர ஊழியராக பணியாற்றி வந்த சந்திரசேகர் நேற்று முன்தினம் இரவு பணியில் இருந்தபோது மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுகுறித்த தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்திரசேகர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஹைதராபாத்தில் வசித்து வரும் அவரது குடும்பத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கியில் கடன் பெற்றுத்தான் உயர்கல்வி பயில அமெரிக்கா சென்றதாக தெரிவித்துள்ள சந்திரசேகரின் சகோதரர் திரு தாமோதர், அவரது உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். He went for his masters to study there. So after 2 years of his completion of MS, so he just want to get a good job for a full-time job. So in meanwhile he is doing a part-time job in a gas station. So suddenly today, like 2025 October 4th, so we got an information that he had a shot dead with an unknown person at gas station. சந்திரசேகர் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி,
உடலை இந்தியா கொண்டுவர அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கடந்த மாதம் தெலுங்கானாவைச் சேர்ந்த பொறியாளர் முகமது நிசாமுதீன் சாண்டா கிளாராவில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுத்தடுத்து தெலுங்கானாவைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்படும் சம்பவம் அந்த மாநில மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சார இடத்தை மாற்ற முடிவு செய்துள்ளன. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன்படி திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்றும், நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூர் தொகுதிகளில் நாளையும் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. திருச்செங்கோட்டில் அண்ணா சிலை அருகிலும், குமாரபாளையத்தில் ராஜன் திரையரங்கு அருகிலும், நாமக்கல் நகரில் பழைய பேருந்து நிலையம் அருகிலும், பரமத்தி வேலூரில் போத்தனூர் சாலையிலும் அதிமுகவினர் அனுமதி கேட்ட நிலையில் அனைத்தும் நெடுஞ்சாலை பகுதி என்பதால் அனுமதி அளிக்க காவல்துறை மறுத்துவிட்டது. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்திலும், 9ஆம் தேதி நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூரிலும், 10ஆம் தேதி மொடக்குறிச்சி மற்றும் ஈரோடு கிழக்கு பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்வார் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற இருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் ரோட் ஷோ மற்றும் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் திருமதி பிரேமலதா மேடை அமைத்து பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். கரூர் சம்பவத்தில் முதலமைச்சரின் நடவடிக்கை மிக நிதானமாக இருந்ததாகவும், யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பாராட்டு தெரிவித்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி கரூரில் தாவேகா தலைவர் திரு விஜய் நடத்திய ரோட் ஷோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யாமல் தாவேகா நிர்வாகிகள் அனைவரும் தப்பி ஓடிய நிலையில் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் தஞ்சையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன், கரூரில் நடந்தது விபத்துதான் என்றும் தாவேகா நிர்வாகிகள் வேண்டுமென்றே எதையும் செய்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறினார். எந்த தலைவரும் சொந்த கட்சி தொண்டர் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்ற முதலமைச்சரின் கருத்து சரியானதுதான் என்று அவர் தெரிவித்தார். கரூர் துயர சம்பவத்தில் முதலமைச்சர் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்றும், விஜயை கைது செய்யாதது அவரது நிதான போக்கு என்றும் திரு தினகரன் கூறினார். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒன்றும் யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்லேருந்து தெரியுது. திரு விஜயின் வீடியோவை பார்த்தபோது சற்று வருத்தமாக இருந்ததாகவும், கரூர் சம்பவத்துக்கு அவர் தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் நீதிமன்றம் கூட இவ்வளவு கண்டனம் தெரிவித்திருக்காது என்றும் திரு தினகரன் சுட்டிக்காட்டினார். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு ஆளுங்கட்சிதான் காரணம் என எடப்பாடி திரு பழனிசாமி பேசுவது தரம் தாழ்ந்த அரசியல் என்று திரு தினகரன் குற்றம் சாட்டினார். எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்ற வெறியில் இருக்கும் எடப்பாடி திரு பழனிசாமி ஆடு நனையுதே என ஓநாய் அழுவது போல தாவேகாவிற்காக வழக்கறிஞர் போல் வாதாடி வருவதாக குற்றம் சாட்டினார். பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது வருத்தம் அளிப்பதாக திரு தினகரன் கூறினார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது பாஜக குழு வராதது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி திரு பழனிசாமியை வீழ்த்தாமல் அமமுக ஓயாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் ரோப்கார் அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் விரைவில் அதற்கான டெண்டர் கோரப்படும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடிய விரைவில் எல்காட்டில் ஒப்புதல் பெறப்பட்டு ரோப்கார் அமைக்க டெண்டர் கோரப்படும் என்று கூறினார். சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து தரப்பட்டிருக்கின்றன. அதற்குண்டான நம்முடைய இப்காட்டிடம் அந்த திட்டத்திற்குண்டான இறுதி வடிவத்தை கேட்டிருக்கின்றோம். அது வந்தவுடன் டெண்டர் கோரப்படும். கோயிலில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் படிப்படியாக செய்யப்பட்டு வருவதாக கூறிய திரு சேகர்பாபு, வாகன நிறுத்தத்திற்கு தனி இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அருகே சாலையில் பழுதாகி நின்ற லாரியில் இருந்த உருளைக்கிழங்கை யானை ஒன்று ருசித்து சாப்பிட்டதை வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தனர். உருளைக்கிழங்கு பாரம் ஏற்றி வந்த ஒரு லாரி திம்பம் மலைப்பாதையிலிருந்து இறங்கியதும் சத்தியமங்கலத்தில் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென பழுதானதால் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டது. அப்போது அங்கு வந்த யானை லாரியின் மீது போர்த்தப்பட்டிருந்த தார்பாய்களை அகற்றி உருளைக்கிழங்குகளை எடுத்து வயிறார உண்டது. அதனை வாகன ஓட்டிகள் பார்த்து ரசித்ததோடு செல்போன்களில் படம் பிடித்தனர்.
பசி அடங்கியதும் அந்த யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. எப்படி விடுது? வண்டிக்காரன் இருக்குதானே இல்லையா? இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் நேற்றிரவு ஒய்யாரமாக உலா வந்த காட்டெருமைகளால் அச்சமடைந்த சுற்றுலா பயணிகள் பதறியடித்து ஓட்டம் பிடித்தனர். சுற்றுலா பயணி ஒருவரை காட்டெருமை தாக்க முயன்ற போது நூலிழையில் அவர் உயிர் தப்பினார். அண்மை காலமாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கொடைக்கானலில் நகர்ப்பகுதிக்குள் உலா வருவதும் குடியிருப்புகளை சுற்றி முகாமிடுவதும் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இனி வருவது செய்தி துளிகள். கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநர் திரு ஆர் என் ரவியின் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்து அதற்கான சட்ட மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் இந்த மசோதா ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காட்பாடி அருகே சேர்க்காடு பகுதியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி கூறி வருவது பற்றிய கேள்விக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார். சீமான கேட்டவர் நான் கூட 230 பண்ணுவார். அப்புறம் யார் கேட்டான், அதாவது அவங்க சொல்லிக்குவாங்க. பிறகு நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. நெருங்க எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் போய் எங்கன்னா ஒட்டிக்கோ, ஒரு சீட்டு அரசியலுக்கு ஒட்டிக்கோ. தந்தையின் கட்டுப்பாட்டில் உள்ள குழந்தைகளை சட்டவிரோத காவலில் இருப்பதாக கூற முடியாது என்று தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் குழந்தைகளை ஒப்படைக்க கோரிய தாயின் ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்தது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த கிருஷ்ணபிரியா என்பவர் கணவரிடம் உள்ள 2 குழந்தைகளையும் தன்னிடம் ஒப்படைக்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஒருவர் சட்டவிரோத காவலில் இருந்தால் மட்டுமே ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ய முடியும் என்றும் தந்தையிடம் குழந்தைகள் இருப்பதை சட்டவிரோத காவல் என்று கூற முடியாது என்றும் தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வேளாண் படிப்புக்கு தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தும் மத்திய அரசின் அறிவிப்பு மாநில உரிமையில் தலையிடுவதாக உள்ளது என விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் +2 மதிப்பெண் அடிப்படையில் மாநில அரசின் கீழ் நடைபெறும் சேர்க்கையை நுழைவுத் தேர்வு என்ற பெயரில் தனது பிடிக்குள் கொண்டுவர பார்க்கும் திரு மோடி தலைமையிலான பாஜக அரசின் சதியை தமிழ்நாடு அரசு முறியடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உலக அளவில் தரம் வாய்ந்த தொழில் பயிற்சி நிலையங்கள் தமிழ்நாட்டில் உள்ளதால் தேர்ச்சி சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அமைச்சர் திரு சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் அகில இந்திய அளவில் தொழிற்பயிற்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரு சி.வி. கணேசன் 505 பேருக்கு தேசிய தொழிற்சான்றிதழ் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரத்தை பயணச்சீட்டு அறையில் வைத்து இயக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து SRMU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த பயிற்சியும் இல்லாத தனியார் நிறுவன பணியாளர்கள் தானியங்கி இயந்திரத்தை இயக்குவதால் பயணிகளுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பருவமழை காலத்தில் 20 சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெய்தால் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதை, குட்ஷெட் குளம் மேம்பாட்டு பணி, முல்லை நகர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கால்பந்து மைதானம், கொடுங்கையூர் கால்வாயில் தடுப்புச் சுவர் உயர்த்தி கட்டும் பணி உள்ளிட்ட கட்டுமான பணிகளை மேயர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கால்வாய்களை தூர்வாரும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பருவமழையின் பொழுது 15 சென்டிமீட்டரில் 20 சென்டிமீட்டருக்குட்பட்ட மழையை தாங்கக்கூடிய சூழல் சென்னை மாநகராட்சியில் இருக்குது. அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே மழைநீர் வடிகால் மூலமா நம்ம மேம்படுத்தியிருக்கிறோம். புதுச்சேரியில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அங்கு பெய்த கனமழையால் சோரப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், வாதனூர் உள்ளிட்ட இடங்களில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளது. எதிர்பார்க்காத மழை, அதே போல எதிர்பார்க்காத மழையாக இருந்தாலும் பயிர் கொஞ்சம் அழுகக்கூடிய தன்மை உண்டு. இதே போல ஒரு 10 நாளைக்கு 2 நாளைக்கு சேர்ந்து பெஞ்சினா இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா பயிர் அழுகக்கூடிய தன்மை உண்டு. புதுச்சேரியில் யூரியா உள்ளிட்ட உரங்களின் தட்டுப்பாட்டை நீக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இந்திய கிரிக்கெட் அணியின் ஒருநாள் போட்டிக்கான கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி இம்மாதம் 19, 23 மற்றும் 25ஆம் தேதிகளில் பெத், அடிலைட், சிட்னி மைதானங்களில் நடைபெறும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இந்த போட்டிகளுக்கான அணியில் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டன் பதவி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, அக்ஷர் பட்டேல், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, துருவ் ஜூரேல், ஜெய்ஸ்வால் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். 20 ஓவர் போட்டிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே அகமதாபாத்தில் நடைபெற்ற மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணி 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியில் KL ராகுல், ஜடேஜா, ஜூரேல் ஆகியோர் சதமடிக்க 5 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன் எடுத்து டிக்ளேர் செய்யப்பட்டது. அடுத்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 146 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தமிழ்நாட்டில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, வெள்ளரிவெள்ளு, கொங்கணாபுரம் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், அல்லம்பட்டி, காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை, பந்தல்குடி ஆகிய இடங்களிலும், கரூர் மாவட்டம் புலித்தலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. திருப்பத்தூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஜலகாம்பாறை அருவி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள சென்னை வானிலை மையம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பாகிஸ்தானின் JF-17 ஜெட் போர் விமானங்களுக்கு ரஷ்யா என்ஜின் வழங்குவது பிரதமர் மோடியின் ராஜதந்திரம் தோல்வியடைந்து விட்டதையே காட்டுவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவைக்கு 1 அல்லது 2 கட்டங்களாக மட்டுமே தேர்தல் நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.